அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரைசாக் லிமிடெட் ஐபிஓ அப்படி தான் பார்க்க போகிறோம். ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து இந்த ஐபிஓ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஐபிஓட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் அப்ளை பண்ணலாமா அவாய்ட் பண்ணான்றத டிசிஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க எடுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் தமிழில் தான் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸுக்காக எனக்கு தெரிஞ்ச கலெக்ட் பண்ண நான் இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிப்டி ஜோன். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஓ ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்து வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் ஒன் பை ஒன் என்ன பண்ணுங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ கிரைசாக் லிமிடெட் ஸோ எப்போ வந்து இன்கார்பரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரைசாக் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவங்களோட பிஸ்னஸ் அது வந்து ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ எந்த ஒரு ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே 2 கோல் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக பண்ண போகிறேன். ஒரு சில கோல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு லாங் டேர்ம் வந்து என்ன பண்ண போகிறேன், ஹோல்டு பண்ண போகிறேன். எனக்கு ஐபிஓவில் வந்து நான் வாங்கிட்டு அதை வந்து நான் என்ன பண்ணணும், ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து வரீங்கன்றதை ஃபஸ்ட்டு வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது என்ன பிஸ்னஸ், என்ன மாதிரியான பிஸ்னஸ் இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இவங்க வந்து குளோபலாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் எஜுகேஷனுக்காக குளோபலாக இருக்கிற இன்ஸ்டியூஷன், அதர் கண்ட்ரியில் இருக்கிற இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு போய் படிக்கிறதுக்காக அந்த ஏஜென்ட்ஸ்க்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த காலேஜஸ், அந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அட்மிஷன்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், ரெக்ரூட்மெண்ட் சொல்யூஷன், ஸோ இது எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரி, மேஜர் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே, யுனைடெட் கிங்டம், கனடா, அண்ட் வந்து என்னென்னா அயர்லாண்டு அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே அவங்க ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5,95,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலையும் சேர்த்து பார்க்கும்போது 135 குளோபல் இன்ஸ்டியூஷன் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, டைப் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்துட்டு ஆஸ் ஆஃப் லாஸ்ட் இயர் செப்டம்பர் 2024 டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்ககிட்ட எவ்வளோ ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,900 ஏஜென்ட்ஸ் வந்து குளோபலி இவங்க வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரிஜிஸ்டர்டு ஏஜென்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் ஃபிஸ்கல் இயர் 2024 அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்து ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து இப்போதைக்கு இவங்க வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,532 ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்காங்க. அதில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1,524 ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்காங்க. அரௌண்ட் வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா 1,008 ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரி, நம்ம இந்தியா இல்லாமல் அவுட் சைட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் ஏஜென்ட்ஸ் வந்து வெளியிலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. ஓவர் தி 25 கண்ட்ரிஸ், ஓவர்சீஸ் இன்க்ளூடிங் என்னென்ன கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். யூகே, நைஜீரியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா, கேமரூன், கானா, கென்யா, வியட்நாம், கனடா அண்ட் எகிப்த். ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரிக்கான எஜுகேஷனல் குளோபல் இன்ஸ்டியூஷனுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்காக இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி தெரியும், இந்த கம்பெனி வந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ கம்பெனி ஹேஸ் கன்சல்டன்ட் மல்டிபிள் கண்ட்ரிஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்னென்ன கண்ட்ரிஸ் கூட, இன்க்ளூடிங் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கேமரூன், சைனா, Ghana and Kenya as of 2024. ஓகேங்களா? ஸோ கம்பெனி ஹேட் டீம் எவ்வளோ இது வரைக்கும் எத்தனை எம்ப்ளாயிஸ் வந்து இவங்களுக்கு வந்து என்னன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இவங்களுக்கு இருக்காங்கன்னா 329 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர் எம்ப்ளாயிஸ், ஆன்ரோல் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 329 எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கு வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 கன்சல்டன்ட் வித் எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்டர்நேஷனல் எஜுகேஷனல் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து இவங்களுக்கு வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பேசிக் ஃபண்டமெண்டல் பேசிக் அந்த என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கம்பெனி வந்து இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து இவங்க லொக்கேட் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே வந்து இவங்க வந்து பிஸ்னஸ் வந்து குளோபலாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஐபிஓட
ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ கம்பெனி டீடைல்ஸ் பார்த்துட்டோம். நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ எப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா ஜூலை 2 ஜூலை 4 மொத்தம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ 3 நாள் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2, ஜூலை 3 அண்ட் ஜூலை 4 இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கு வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹2 பெர் ஷேருக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்துட்டு $233 $245 பெர் ஷேர் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நான் வந்து $233 நான் வந்து அப்ளை பண்ணால் எனக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, என்கிட்ட ஒரு 100 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் என்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க 150 அப்ளிகேஷன் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே எப்படி கோட் பண்ணுவாங்க, யார் வந்து ஹையர் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து செல் பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் செல் பண்ணுறதுக்கு எப்பயுமே என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஐபிஓ வந்துட்டு உங்களுக்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தெரிஞ்சுன்னா மோஸ்ட் ப்ராபபிலி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா $245 அப்ளை பண்ணுறது ஒரு நல்ல சஜஷனாக இருக்கணும். நல்ல ஒரு ஐபிஓ நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல கரெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய சஜஷன். இது வந்துட்டு ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ஸோ லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் சைஸுக்கு 61 ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவோட சைஸ் என்ன, ஓகேங்களா, ஸோ 860 கோடி ஐபிஓ சைஸ் வந்து இவங்க வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு மெயின் பில்டிங் ஐபிஓ தான், மெயின் போர்டு ஐபிஓ தான் சொல்கிறாங்க. லிஸ்டிங் அட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும் வந்து என்ன பண்ணுறாங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் ஷேர்ஸ் வந்து இவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,49,82,500 ஷேர்ஸ் வந்து இவங்ககிட்ட வந்து ஓவரால் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு வந்து இது பண்ணிட்டோம். ஸோ என்னைக்கு அலாட்மெண்ட் ஆகும், ஸோ இப்போ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு உங்களுக்கு அந்த ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா மண்டே ஜூலை 7 மண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 2 ஆக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட், யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்களுக்குலாம் டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ரீஃபண்ட் பண்ணிடணும். ஸோ ரீஃபண்ட் பண்ணுறதும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஜூலை 8 டியூஸ்டே அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணுறாங்க. ஸோ என்னைக்கு லிஸ்டிங் ஆகுதுன்னா ஸோ நெக்ஸ்ட் டே டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே புதன்கிழமை ஜூலை 9 2025 வந்து பண்ணுறாங்க. ஸோ கட் ஆஃப் டேட் ஃபார் யூபிஐ மேண்டேட் வந்து என்னைக்கு அப்படின்னா எப்பயுமே யூபிஐ மேண்டேட் வந்துட்டு நீங்கள் என்னைக்கு லாஸ்ட் டேட் அன்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அன்னைக்கு ஈவினிங் 5 PM வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கைட் ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நான் 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாமா, 4:55 வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா முடியாது. 4:30 வரைக்கும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ½ hour டைம் வேணால் யூபிஐ மேண்டேட் வந்து உடனே வித்தின் ஃப்ராக்ஷன் டைம் ஆகாது. இட் வில் டேக் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு ½ hour, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஆகும். ஸோ பெட்டர் வந்து 4:30 மணியோட வந்து எனக்கு கைட் ஆப் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கையில் வந்து 4:30 மணியோட வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா 30 அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா 30 மார்னிங்கே நீங்கள் என்ன பண்ணிடுங்க. அப்போ யூபிஐ மேண்டேட் நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் யூபிஐ மேண்டேட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் இந்த அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். பட் ஆனால் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரி வந்து எவ்வளோ லாட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரி மினிமம் ஒரு லாட்லேருந்து மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு 61 ஷேர், மேக்ஸிமம் 13 லாட்னா 793. நீங்கள் 2 லாட் அப்ளை பண்ணலாமா, 3 லாட் அப்ளை பண்ணலாமா ஒரே அக்கௌண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா 14,945 வந்து தேவைப்படுது. ஸோ ரீட்டைல் கேட்டகரி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1,94,285 வரைக்கும் 13 லாட் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ HNI கேட்டகரி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 14 லாட்லேருந்து 66 லாட் வரைக்கும் ஸ்மால் HNI கேட்டகரி அவங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிக் HNI கேட்டகரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதாவது என்னன்னா 67 லாட்டுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது எல்லாமே பிக் HNI கேட்டகரி அப்படின்னு வரும். மோஸ்ட்லி அதை பார்த்தீங்கன்னா 10 lakhs மேலே நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து போடுறீங்க. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எந்த கேட்டகரியில் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா QAB குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% மோஸ்ட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. ரீட்டைல் ஷேர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 860 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா 35% அப்படின்னு சொல்கிறவங்க
9 × 24 கிட்டத்தட்ட ஒரு 300 crores 250 to 300 crores வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீட்டைல் கேட்டகரிக்காக அந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அலோகேட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ஐஏ ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் வந்து என்னென்னா எந்த விதமான ஷேர்ஸ் அலாட்மெண்ட் ரிசர்வேஷன் வந்து கிடையாது. இதுதான் வந்துட்டு ஸோ ரீட்டைல் கேட்டகரிக்கு 35%ன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து ஒன்று ஒர்க் பண்ண போகிறோம்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா என்ன, ஆர்ஓசிஇனா என்ன, ஆர்ஓஎன்டபிள்யூனா என்ன, பிஏடி மார்ஜின் என்ன, எபிட்டா மார்ஜின் என்ன, ப்ரைஸ் டு புக் வேல்யூ, இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும் பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து உங்களுக்கு என்னன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து நான் ஐபிஓக்கு விடுறத விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கம்பெனி பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா கிரைசாக் லிமிடெட் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓஐ வந்துட்டு 30.24% இருக்குது, ஆர்ஓசிஇ 40.03% இருக்குது, ஆர்ஓஎன்டபிள்யூ 30.24% இருக்குது, பிஏடி மார்ஜின் வந்து 17.28%, எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 25.05% இருக்குது, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 8.48 டைம்ஸ் வந்து இப்போ வந்து இருக்குது, ப்ரைஸ் டு புக் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து கண்டினியூஸாக லாஸ்ட் ஒரு 2 years 3 years வந்து அவங்க வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரோஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, ருபீயில் வந்து க்ரோஸில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 31 March 2023, 31 March 2024, 31 March 2025. ஸோ லாஸ்ட் 3 years உடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அசட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண செக் 300 கோடியிலிருந்து 592 கோடியிலிருந்து 779 கோடி வரைக்கும். ஸோ லாஸ்ட் 3 yearsஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு நல்ல வேல்யூ. ஓகேங்களா. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 500 கோடி, 760 கோடி, 884 கோடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக நமக்கு வந்து என்ன தெரியணும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ 110 கோடி, 118 கோடி, 182 கோடி வந்துட்டு இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல, அதாவது என்னன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனி கிடையாது, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 years பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவலாக வந்து என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி, 72, 212 கோடி, நெட்வொர்த் டோட்டல் பாரோவிங் வந்து இவங்களுக்கு இது வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் என்ன வியூவில் இது வந்து என்ன பண்ணுறீங்க செக் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வேல்யூ, ஏர்னிங் பர் ஷேர் அண்ட் பிஇ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து நான் பண்ணுறேன், திருப்பியும் கமெண்ட் செக்ஷன் நான் வந்து கமெண்ட் போடுறேன். ஓகேங்களா. இல்லை நான் ஏதாவது ஷார்ட்ஸ் ஏதாவது போடுறதுக்கு ஏதாவது நான் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ இபிஎஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஐபிஓ இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.74 இருக்குது, பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 28.03 வந்துட்டு இருக்குது. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வாட்சில் தான் நான் வந்து பார்ப்பேன். நான் 2-3 வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கல. நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 28/6/2025. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே அன்றைக்கி நான் அந்த வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். மேபி மண்டே அன்றைக்கோ இல்லை டியூஸ்டே அன்றைக்கோ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தா நம்ம கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து எப்படி வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்றது தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதர் சப்ஸ்கிரைபர் அதர் வியூவர்ஸுக்கு வந்துட்டு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நம்ம சேனலை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றத ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீங்கள் யாராவது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்துட்டு தமிழில் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் வந்து என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபரும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.